இந்த வாரத்தினுடைய கதை ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. இந்த கிராமத்துல ஒரு பாட்டி ஒருத்தி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஒரு பேரன். அந்த பேரனுக்கு வயசு கிட்டத்தட்ட 20க்கு மேல ஆக போகுது. அந்த பேரனுக்கு தாய் தகப்பு 2 பேருமே இல்லை. அவங்க சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க இந்த பையனை விட்டு. அப்ப இருந்து சின்ன வயசு பையனை அந்த பாட்டி கஷ்டப்பட்டு காட்டு வேலைக்கும் வயல் வேலைக்கும் போய் சம்பாரிச்சு அந்த பையனை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆயுமே அந்த பையன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஊரை சுத்திட்டே இருக்கிறான். இந்த பாட்டிக்கு கொஞ்சம் விசனமாயிருது. என்னடா வேலை வெட்டிக்கே போகாம இந்த பையன் இப்படியே சுத்திட்டு இருக்கானே, நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி மூச்சு வச்சா எப்படி புலத்தனம் ஓட்டுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனமாயிருது. இதைய பக்கத்துல இருக்கிற கூட வேலைக்கு வர்ற இன்னொரு பாட்டி கிட்ட அந்த பாட்டி சொல்லுது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற, என்ன ஒண்ணு எனக்கு தெரிய மாட்டேங்குது, இவனுக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சி மூச்சு வச்சு இவன் எப்படி நாளைக்கு குடும்பம் தள்ள போறானோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட சொன்னீங்க. அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, இதுக்கே கவலைப்படுற, நல்லா சரியாயிரு, பக்கத்து ஊர்ல ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு பெரியவர், அவர்கிட்ட போய் இதை சொல்லுங்க, உங்க பேரனை கூப்பிட்டு அவரு நல்ல புத்திமதி சொல்லி அவனை வேலை வெட்டிக்கு போற மாதிரி பண்ணி வைப்பாரு, அதனால அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, நான் இன்னைக்கு சாயங்காலமே போய் அவரை பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அந்த பெரியவரை போய் பார்க்க போறாங்க. அவர் வீட்டில் இருக்கார். அங்க போய் இந்த பையனை பத்தி பூரா ஒருத்தையுமே அந்த ஐயன்கிட்ட அந்த பாட்டி சொல்றாங்க. அவர் கேட்டுட்டு, சரி அப்படியா, சரி அவன் வேணா நாளைக்கு காலையில வர சொல்லு வீட்டுக்கு, நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி காட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரின்ட்டு இந்த பாட்டி வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பையனை கூப்பிட்டு, உனைய அந்த பக்கத்துல ஊர் இருக்காருல்ல பெரியவரு, அவனை பார்க்கணும்னு சொன்னாரு, நாளைக்கு காலையில நீ போயிட்டு வந்துரு, என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறான். சரி பாட்டி காலையில் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இருந்து சொன்னையுமே சாப்பிட்டு அவரை பாக்குறதுக்கு போறேன். அங்க போனோன்னையுமே அவர் வாப்பா அப்படின்னு சொல்லி, ஆறு நீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்லைங்க, எங்க பாட்டியும் சொல்லிச்சுங்க உங்களை பார்க்க சொல்லி நீங்க பார்க்கணும்னு சொல்லி சொன்னீங்களாமா, அதனாலதான் வந்து எனக்கு பாக்குறக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓ அப்படியா, சரி உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, ஏப்பா உனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, 3 பசங்கள்லாம் எத்தனை பேரு இப்படி எல்லாம் பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாங்க, குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கிறாங்க, நீ இப்படியே ஊரையே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி பாட்டி ரொம்ப வேதனைப்படுது, எத்தனை காலத்துக்கு உங்க பாட்டி உங்க கூடயே இருக்க போகுது, அதனால உனக்குன்னு ஒரு தொழிலை ஏற்படுத்திட்டு நீ நல்லா உழைக்கணும்னு சொல்லி அவங்க புத்திமதி எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அவன் என்னங்கிறா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் எந்த வேலைக்குமே போனது இல்லைங்க, நான் இன்னி போய் எந்த வேலைக்கு போய் நான் பழகி எந்த வேலையை செய்யறது, எனக்கு என்ன ஒண்ணுன்னு தெரியலீங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர் சொல்றாரு, அறிவும் புத்தியும் இருந்ததுன்னா, வேக்கானம் இருந்ததுன்னா, ஒரு செத்த எலி கிடைச்சாலும் கூட பொழைச்சுக்குவான், அந்த எலி வச்சே பொழைச்சுக்குவான் அவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு வேலை வெட்டி பாருப்போ அப்படின்னு சொல்லி காட்டி விட்டுறாரு. அவன் சரின்ட்டு அப்படியே நடந்து வர்றான். நடந்து வரும்போது அந்த ஐயன் சொன்ன மாதிரியே ஒரு ஓரத்துல ஒரு எலி ஒண்ணு செத்து கிடக்குது. அப்புறம் அந்த ஐயன் சொன்ன எலிய யோசனை பண்ணிட்டு, சரி இந்த எலியை தூக்கிட்டு போலாம் அப்படின்ட்டு அந்த எலியை தூக்கிட்டு வர்றான். நடந்து வந்துட்டு இருக்கிறான், கையில வந்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அந்த எலியை தூக்கி அந்த பக்கம் போட்டுறான், அக்கட்ட தூக்கி வீசிடுறான். அப்போ எங்கேயோ இருந்து 2 காக்காய் பறந்து வந்து அந்த எலியை பார்த்துட்டு பறந்து வந்து 2 காக்காய் அந்த எலிய கொத்தி திங்கிடுது. கொத்தி தின்னுட்டு மரத்து மேல பறந்து போய் உட்காந்துக்கு மரத்துல. இவன் இதையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 காக்காயுமே மேல இருந்து கீழே பொத்து செத்து போயிடுது. அப்புறம் என்னடா எலி தின்னு மேல போய் உட்காந்தது இப்படி செத்து போச்சு 2 கீழே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது அந்த எலிக்கு யாரோ மருந்தை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த காக்காய் அந்த எலியை தின்னதுனால அந்த காக்காய் 2ம் செத்து போச்சு. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த 2 காக்காயும் கையில தூக்கிட்டு அப்படியே நடந்து போறான். போகும்போது ஒரு களத்து மேடு, அந்த களத்து மேட்டுல ஒரு ஐயன் கடலக்காய் காய போட்டுருக்காரு, கடலக்காய் பூரா காய போட்டுருக்காரு. இவன் காக்காயை கொண்டு போறதை பார்த்தோன்னே அந்த ஐயா, தம்பி இங்க வாப்பா அப்படிங்க, என்னங்க அப்படின்னு போனோடனே, எனக்கு இந்த 2 காக்காயும் கொடுக்குறையா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். உங்களுக்கு எதுக்கு காக்காய் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க பண்ணேன்னு அவரு என்னங்கிறாரு, இல்ல காக்காயை அந்த குச்சியில கட்டி விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நெட்டி விட்டுட்டோம்னா மற்ற காக்காயோ மற்ற குருவி எல்லாம் கடலக்காய் தூக்கிட்டு போகாது, நானும் பாதுகாக்க வேண்டியது இல்லை, நான் இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது இல்லை, அதனால எனக்கு அந்த 2 காக்காய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். சரி நான் காக்காய் தர்றேன், நீங்க எனக்கு அதுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். உனக்கு வேணா உனக்கு
கடலக்காய் வேணா தர்றேன், எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படியா சரின்னு போட்டு இவன் துண்டுன்னு வச்சிருக்கிறான். அந்த துண்டை விரிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு வேணுங்கிற அளவுக்கு கடலக்காய் போட்டு துண்டுல கட்டி அந்த கடலக்காய் கொடுக்குறாரு. சரின்னு வாங்கிட்டு இவன் கடலக்காய் வாங்கிட்டு வர்றான். வந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு பானை ஒண்ணு உடஞ்சு சட்டி மாதிரி ஓடு மாதிரி கிடக்குது. அந்த ஓட்டையும் கையில் எடுத்துக்கிறான். அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்து 3 கல்லை கூட்டி அங்க இருக்கிற கருசு குச்சி இலையெல்லாம் பொறுக்கி அடுப்பு பற்ற வைக்கிறான். அடுப்பு பற்ற வச்சு அந்த உடஞ்ச சட்டியை வந்து அது மேல வச்சு அடுப்புல வச்சு மண்ணை கொஞ்சம் வலிச்சு போட்டு அந்த கடலக்காயை வறுக்கிறான். வறுத்து எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அதே துண்டுலையே கட்டிட்டு மறுபடியும் நடந்து போறான். நடந்து போகும்போது அங்க ஒரு 7-8 பேர் விறகு வெட்டிட்டு இருக்கிறாங்க. விறகு வெட்டிட்டு இருக்கிறவங்க அங்க போனோன்னு இவங்க கடலக்காயை அவுத்து வச்சு 2 கடலக்காய் திங்கிறான். அவங்க பார்த்துட்டு என்னப்பா சாப்பிட்றீன்ட்டு எல்லாரும் விடுறாங்க. வந்தோடனே கடலக்காய் வேணுங்க எடுத்துக்கோங்கண்ணா. எல்லாரும் எடுத்து சாப்பிட்றாங்க. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னு அவன் சரி கடைசியில போலான்ட்டு கிளம்பும் போது அவங்க இருந்துட்டு ஏப்பா கடலக்காய் வறுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்க, நல்லா வறுத்துருக்க, ஜம்முன்னு இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா உனக்கு எதுவும் கொடுக்குறக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை, அதனால நாங்க வேணா விறகு வேணா ஒரு செமையை வெட்டி தர்றோம், நீ கட்டி கொண்டு போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு செமைய விறகு கட்டி கொடுக்குறாங்க. இவன் தலையில தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கிட்ட போறப்போ ஒரு அம்மா வெளியில வந்து ஏப்பா விறகு விலைக்கு விற்கிறையான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்கறான். ஆமா அப்படின்னு சொன்னோன்னு சரி எவ்வளவு சொல்ற விலை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் எனக்கு விலையெல்லாம் சொல்ல தெரியாது, நீங்களே ஒரு விலை போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்களும் சரின்ட்டு அது கட்டுப்படியான அந்த விறகுக்குண்டான ரேட்டை காசை கொடுத்துட்டு அவங்க விறகு வாங்கிக்கிறாங்க. இவன் காசை கொண்டு போய் வீட்டுக்கு போனோன்னு அவங்க பாட்டிக்கிட்ட கொடுக்குறான். அவங்க பாட்டிக்கு வந்துட்டு உனக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லி கேட்டோன்னு அப்புறம் அவன் நடந்தது பூரா அந்த பாட்டிக்கிட்ட சொல்றான். சொன்னோன்னு சரி இதுதாண்டா உனக்கு தொழிலு, நீ வந்து இனிமேல் இந்த காசை வச்ச விறகு வாங்கி ஊருக்குள்ள வித்து காசு சம்பாரி அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்றாங்க. அடுத்த நாள் போய் அதே மாதிரி அந்த விறகு வெட்டிட்டு இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்து விறகு வாங்கிட்டு வந்து வித்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துறான். சேர்த்து கடைசியா ஒரு விறகு கடையே ஒன்று வைக்கிறான் அந்த ஊருக்குள்ள. அந்த விறகு கடை வைக்கும் போது அந்த விறகு வெட்டுறவங்களை பூரா நீங்க ஊரா சுத்திட்டு விறகு வித்துட்டு இருக்கிறீங்க, அந்த விறகுகளெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்டயே கொடுங்க, நான் வித்துக்கிறேன், உங்களுக்கு அப்பவே காசு கொடுத்துட்றேன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி விறகு வாங்கி விற்கிறக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி கடைசியா வந்து பெரிய மரக்கடை வச்சு பெரிய நல்ல டெவலப் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்துடுற, கல்யாணம் காட்சி முடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அது இந்த கதையின் இது வந்து என்னன்னா ஒரு செத்த எலி கிடைச்சாலும் கூட வேக்கானமா இருக்கிறவனும் அறிவுள்ளவனும் புத்திசாலித்தனமாக நல்லா பிழைக்கலாம் அப்படிங்கிற அறிவுரைகிறத இந்த கதையை சொல்லி முடிக்கிற. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.